எப்பா காசு ஏதாச்சும் 1000 ரூபா வச்சிருக்க? 1000 ரூபாவா? 100 ரூபாவே என்கிட்ட இல்லடா. வீட்டுல அங்கங்க ஒளிச்சு வைப்பல, கொஞ்சம் எடுத்துட்டு போவேன். அப்படியே தோரம் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க, நான் போய் அங்கங்க ஒளிச்சு வைக்கிறதுக்கு. அதான் கிச்சன்ல அப்பப்போ ஒளிச்சு வைப்ப, ட்ரெஸ்ஸிங் செல்ஃபு போவேன். நிஜமாவே என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. நான் ஏன்டா உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? நிஜமா? நிஜமா. ப்ராமிஸா? ப்ராமிஸா. சரி, அப்ப நான் தான் அந்த ட்ரெஸ்ஸிங் செல்ஃபு கீழே அந்த காசை வச்சிருப்போம் போல இருக்கு. 1000 ரூபா பரவாயில்ல. உனது இல்ல? ஆக்சுவலா வந்தோன்னு சொல்லணும்னு உன்னோட வாய்ஸ் சூப்பரா இருக்கு. ஓ தேங்க்ஸ். ஆக்சுவலா இந்த வாய்ஸ் வச்சு நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். வேற என்ன சிங்கிங் ஆங்கரிங் அப்படி சொல்றியா? அம்மா இன்னைக்கு போய் ஹோட்டல்ல சாப்பிடுமா? ஏன் நான் சமைக்கிற சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல இன்னைக்கு பாத்திர விளக்கு மூடு இல்ல, அதான் ஹோட்டல். அப்படியே இண்டிகேட்டர் போட்டு ஓரமா நிப்பாட்டுங்க. இண்டிகேட்டரா? மேடம் பிரேக்கு கையில் இருக்கு மேடம், நீங்கள் என்ன காலில் நிப்பாட்டிட்டு இருக்கீங்க? இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பிரேக்கு. நான் உங்களை டச் பண்ணி சொல்லி தரலாமா? ஒழுங்கா ஓட்டு. எத்தனை வாட்டி சொல்லி தருவேன்? எனக்கு லைசன்ஸ் வேணுமா வேணாமா? விஜய் ஏன்டி சீக்கிரமா போய் அம்மா கூட்டிட்டு வந்துடலாம். அம்மா வந்திருக்காங்களா? உங்க அம்மா வராங்களா? அப்ப நான் போய் கார் நிறுத்திட்டு லாரி எடுத்து வந்துடுறேன். எதுக்கு? உங்க யானையெல்லாம் லாரியில ஏற்றுவாங்க. நீ ஏதோ சின்ன யானைன்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு இருந்தேன். உங்க அம்மா எத்தனை டயர் புதஞ்சிரும். நீ என்ன விட்டுருக்க? சரி பிஞ்சிரு விஜய், ஒழுங்கு மரியாதை கார்ட்ட போய் கூட்டிட்டு வரலாம். எங்க அம்மாட்ட சொல்லிட்டா 2 நாளைக்கு எங்க அம்மா இங்கதான் இருக்கும். அவ்வளவுதான். 2 நாளைக்கு இங்கதான் இருக்கும். யார் சமையல்? எங்க அம்மா சமையல் தான். எடுத்துது போ. நானாவது பாவம் முனியும் பார்த்துட்டு வீடியோ வராது மக்களே. இனிமே மன்னிச்சுங்க மக்களே. ஃபேமிலி சார் பாய். சரி பிஞ்சிரும். நீ காலேஜ் டைம்ல லவ் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல வந்து காலையில எழுந்து நான் காலேஜ் போறதுக்கு அவ்வளோ எனக்கு எனர்ஜி இருக்கும், அவளை நான் பார்க்கணும் போல தோணும், செம்ம லைஃப்னு நம்ம கல்யாணம் புதுசுல சொல்லிட்டு இருந்தேன்ல. நம்ம கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது, இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? அது காலேஜ் டேஸ், அது ஃபன்னு, அது எல்லாருமே வந்து லவ் பண்றது தானே. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஒய்ஃப் பசங்கன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருந்தது. அவள்லாம் வந்து ஃபுல்லா வந்து மறந்துட்டா. அவ மூஞ்சே வந்து ஞாபகம் இல்லைன்னா பாத்துக்கோ. ஃபேஸ் கூட ஞாபகம் இல்லையா? நான் ரீசெண்டா ஒரு போட்டோ பார்த்தேன், அதுல அவளுக்கு ஒரு இங்க மச்சம் இருக்கு. மச்சம் இங்க இல்ல, அவளுக்கு இங்க இருக்கு. எவ்வளவு கியூட்டா இருக்கும் தெரியுமா? லூசு. அது போட்டோ பார்த்தனா கரெக்டா பாக்கணும். சிரிக்கிறா, போட்டோ எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ಇವತ್ತು ನೀನ್ ಸತ್ತೆ. ஜான்சன், கடவுள் வந்து முன்னாடி சடனா வந்து நின்னுட்டு 2 வரன் கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஒண்ணு வந்து அறிவு, ஒண்ணு வந்து பணம் மூட்டை. ரெண்டுத்துல நீ எதை கேட்ப? நான் பணம் மூட்டை தான் கேட்பேன். ஐயோ சரியான பைத்தியம் நீ. நானா இருந்தேன்னா அறிவு தான் கேட்பேன். ஏன்னா அறிவை வச்சு எவ்வளவு பணம் வேணா சம்பாரிச்சுக்கலாம். என்கிட்ட என்ன இல்லையா அதுதாண்டி நான் கேட்க முடியும். இந்தா, நம்மளுக்கு அடிக்கடி சண்டை வருதுன்னு ஃபீல் பண்ணாத பிரவீன். ஒரு சில நேரத்துல நீ தப்பா இருக்கலாம், நான் சரியா இருக்கலாம். ஒரு சில நேரத்துல நான் சரியா இருக்கலாம், நீ தப்பா இருக்கலாம். அதனால இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும். சரியா? ஏங்க ஏன் லேட்டு? வரும்போது ஐயரை பார்த்துட்டு வந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. எந்த ஐயரு? நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயர் தான். அம்மா என்ன சொன்னாரு அவரு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வா. என்ன என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், நீ அதுக்கு சரியான பதில் சொல்லணும். சொல்லுங்க. ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? பரவாயில்ல சொல்லு, நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு. நானும் கூட வருவேன். அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? நீ என்ன பண்ணாலும் சனி உன் கூடயே தான் வரும் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, ஏமா ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னடா
என்னாச்சு? அம்மா ஏன் அப்படி இருக்காங்க? இல்லடி, வெளியில யாரோ எலுமிச்சை பழம்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்ததுல இருந்து மூட் அவுட்ல இருக்காங்க. டேய், அது நான் தான்டா கோலம் போட்டேன். பொங்கல் இல்லையா, சோ நல்லா கோலம் போட்டேன். கோலம் போட்டு? ஆமா. எலுமிச்சை பழம்லாம் வச்சிருந்தாங்க. அது என்னோட கோலத்துக்கு கண்ணுபடக்கூடாதுன்னு நானே எலுமிச்சை பழம் வச்சேன். சொல்லுடா, சொல்லு. சொல்லிட்டு எவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுருக்கேன். பதில் சொல்ல மாட்டேன் நீ. சொல்லுடா. என்னாச்சு? காலையில இருந்து கேள்வி கேட்டிருக்கேன், பதில் சொல்லாம உட்காந்துருக்காண்டா. ஏயா, இதான் ஒரு பெரிய மனுஷன். தாய் கிழவி கஷ்டப்பட்டு கேள்வி கேக்குது, பதில் சொல்ல மாட்டா. பதில் சொல்ல மாட்டியா? பதில் சொல்ல மாட்டா. அவ கேள்வியே கேட்கலடா. கேள்வியே கேட்காம ஒரு தாய் இல்லாத புள்ளி அந்த அடிக்கிறான். வாத்தா பேச்ச கட்டிட்டு நீயே அடிக்கிற. உனக்கெல்லாம் சோறு வாட்டு வாழத்துல என்ன பண்ண? நான் கேள்வி கேட்டேன்டா, கண்ணால கேட்டேன். கண்ணால கேட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் காலேஜுக்கு பஸ்ல போகல, லூசு பையன் பின்னாடி பேசிக்கிட்டே வருவான்டா. ஆளுங்க இருப்பாங்கன்னு நான் வெக்கப்பட்டு பேசவே மாட்டேன். ஏய், உனக்கு பேச வெக்கமா இருந்தா முன்னாடியே பேசி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப காலையில இருந்து கண்ணால பேசிட்டு இருக்க, ஒண்ணு புரியாம உட்காந்துருக்காண்டா. ஏன் கல்யாணம் பண்ணாலும் ஃபீல் பண்ணக்கூடாது? அப்படியே நினைச்சு ஃபீல் பண்ணணும். என்னோட வண்டிக்கு எங்கேயா பாத்தியா? எப்ப பாரு இதே வேலைதான். ஒரு பொருள் எடுத்தோம்னா அங்கேயே போய் வைக்கணும், அந்த காமன் சென்ஸ் இல்லவே இல்ல. எப்படிதான் இப்படி மறக்கிறீங்க? எல்லாம் மறந்து போயிடுங்க. மறந்து போயிடுங்க. எப்படிதான் ஒரு மனுஷனால இவ்வளவு மறக்க முடியும்? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நானே 1 மணி நேரமா கண்ணாடிய வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன், எங்க வச்சேன்னு தெரியல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஏன் வேற என்கிட்ட கேட்டுட்டு என்ன தெரியிட்டு இருக்க? கண்ணாடியா காணோம்டா. கண்ணாடியா? ஆமா. வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? சரி எல்லாம் மறந்து போயிடும். ஏங்க, என்னங்க சாப்பிடுறீங்க? சில்லுன்னு ஒரு மோர் கொடுக்கவா? சூப்பரா எனக்கு சில்லுன்னு ஒரு மோர் கொடுமா. நிஜமா உனக்கு ஒரு மோர் சொல்லவா? ஏய், அப்பா கிட்ட என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீ? அப்படின்னா என்னதுமா? அப்படின்னா how to explain you? எங்கடி இந்த மாதிரி வார்த்தைலாம் கண்டுபிடிக்கிறீங்க? Wow, yo man, she slays. She is laying. அப்படின்னா You just shut up. டியூடா. அம்மா தீபோ, இங்க வாமா. ஒரு பெத்த அப்பனே ஏதோ டியூடு கேடுன்றாமா. இங்க வாமா தீபோ. என்னாச்சு? பொண்ணு என்னமோ சொல்றான். என்ன? ஏய், என்னடி சொன்ன என் புருஷனை பத்தி? ஐயோ, இங்க பாரு ஏதோ சொல்றாடி அவ. என்னடி என்ன சொன்ன? Dude, stay inside. அவன் ஃப்ரெண்டே தெரியல. இதாண்டி சொல்றா. என்னென்னமோ சொல்றாடி. அம்மா என்னால முடியலடி. இல்லங்க, ஒண்ணு இல்லங்க. என்னென்னமோ பேசுறாளுங்கடி இவளுங்க. ஜென்சி கிட்ஸ் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஓ, ஒண்ணு இல்லங்க. அவ ஏதோ ஒன்னு பேச போறா. போறா, விட்டுருங்க. ஏய், தாரா கூப்பிடுறி. தாரா. ஐயோ, அதையா கூப்பிடுற? ஐயோ, தாரான்றது தமிழ் பொண்ணு, தங்க தாரகிங்க. ஐயோ, வேணாம், எனக்கு பயமா இருக்குது. ஒண்ணு இல்ல. அம்மா தாரா, அவ ஏதோ டியூடு கீடுன்றம்மா. பயமா இருக்குமா? What bro? What is your problem? என்னது ப்ரோவா? என்ன ப்ரோ, யூடியூப் வீடியோ எடுக்கிறீங்களா? பாய் டி. டியா? அது தெரியாது உனக்கு? என் கூட ஆபீஸ்ல வேலை செஞ்சு பண்ண நான் கூட சொல்றேன் பாரு வந்துட்டேன். அதெல்லாம் சொல்றீங்க. ஆனா அவள டீன்னு சொல்லி கூப்பிடுவேன்னு என்ன சொன்னது இல்லையே. நீ பாய்டான்னு சொல்லும்போது நான் பாய்டின்னு சொல்லல. அந்த மாதிரி ஒரு பழக்க தோஷத்துல வந்துருச்சு. அது பாய்டான்னு ஒண்ணு பாய்டின்ட்டேன். ஓ, அப்ப என்கிட்ட பேசுறதெல்லாம் மத்தவங்க கிட்ட பழக்கமா வரும். இப்ப சின்ன வயசுல சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா நம்ம வீட்டுல. ஆனா நம்ம மத்த வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? கை கழுவிட்டு தானே சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். அப்படி வேலைக்கு போய் வீட்டுக்கு வரும்போது நான் ஹக் பண்ணி தான் உள்ள போவேன். அதே மாதிரி அவ வீட்டுக்கு போனாலும் அவளை ஹக் பண்ணி தான் உள்ள போவியோ? அசிங்கமா பேசாதீ, அசிங்கமா பேசாத. இப்போ தெரிதா? அதே மாதிரிதான் சும்மா இந்த விளக்கம் குடுக்கறேன், விளக்கண்ணே குடுக்கறேன்னு தூக்கிட்டு வராத. அமைதி பேசு. என் வீட்டுக்காரன் வேற வெளில வரான்டி. வீட்டுக்காரனா? ஏய், ஹாய்டா, என்னடா பண்ற? நான் டா சொல்லி கூப்பிடுறேன். நானே என் புருஷனை டா சொல்லி கூப்பிடுறேன். நீ மட்டும் என் புருஷனை டா சொல்ற, நான் உன் புருஷனை டா சொல்லக்கூடாதா? நீ கொஞ்சம் அமைதியா இருடி. நீயாவது கொஞ்சம் அமைதியா இருடி. ஒரு புருஷன் நீயா?
பாய். இரு கொடு. என்ன நில்லு. என்ன இது? வெளியே தள்ளு. ஏன்? வெளியே தள்ளு. இதுதான் உன் நார்மலான தொப்பை. கோவா ஃபுல்லா இப்படிதான் சுத்தணும். உன் பேர் என்ன? சந்தியாவோட புருஷன். உன் நம்பர் என்ன? ஞாபகம் இல்லை. என்ன வேலை பார்க்குற? நானா என் பொண்டாட்டிக்கு புருஷனாக இருக்கேன். உன் பொண்டாட்டி யாரு? அவள் தான் என் உலகம், எல்லாம் அவள் தான். கோவா ஃபுல்லா இப்படிதான் சுத்தணும். எந்த பொண்ணுன்னா இப்படி இல்லை, வயிறு வெளில தள்ளு, இப்படிதான் இருக்கணும். புரியுதா? எந்த பொண்ணுன்னா பார்த்த அவ்வளோதான். இப்போ போகலாம். வயிறு வயிறு